செங்கம் அருகே பயங்கரம். விவசாய நிலத்தில் தம்பதி தங்கியிருந்த குடிசைக்கு தீ வைப்பு. கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்த இருவர் உடல் கருகி உயிரிழந்த கொடூரம் நடைபெற்று உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்த பக்கிரிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல், வயது 50. இவர் அதே பகுதியைச் சேர்ந்த சர்தார் என்பவருக்கு சொந்தமான ஏரிக்கரை ஓரம் உள்ள சுமார் 3 ஏக்கர் விளைநிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வந்தார். சக்திவேலுக்கு தமிழரசி என்ற முதல் மனைவியும் 3 ஆண் குழந்தைகளும் உள்ளனர். கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இருவரும் பிரிந்தனர். தமிழரசி தனது பிள்ளைகளுடன் பெங்களூரில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் சக்திவேல் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு தீர்த்தாண்டபட்டு பகுதியைச் சேர்ந்த அமிர்தம், வயது 45 என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அமிர்தத்திற்கும் ஏற்கனவே திருமணமாகி 2 மகன்கள் மற்றும் 1 மகள் உள்ளனர். முதல் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அவரை பிரிந்த அமிர்தம் சக்திவேலுடன் இணைந்து அவர் பயிரிடும் விளைநிலத்தில் உள்ள ஒரு குடிசை வீட்டில் வசித்து வந்தார். நேற்று நள்ளிரவு சக்திவேல் மற்றும் அமிர்தம் ஆகிய இருவரும் குடிசையில் தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் குடிசையில் தூங்கிக் கொண்டு இருந்த கணவன் மனைவி தப்பிக்க முடியாதவாறு வெளிப்பக்கமாக கதவை பூட்டிவிட்டு வீட்டிற்கு தீ வைத்துள்ளனர். தீ மளமளவென பரவியதில் வீட்டிற்குள் சிக்கிக்கொண்ட சக்திவேல் மற்றும் அமிர்தம் ஆகிய இருவரும் வெளியே வர முடியாமல் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த செங்கம் காவல்துறையினர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் நேரில் வந்து விசாரித்தனர். மேலும் தீயினால் உயிரிழந்தவர்களின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் கொலையாளிகள் யார், முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்ததா என்ற கோணத்தில் தீவிர விசாரணை நடத்தி மர்ம நபர்களை தேடி வருகின்றனர்.